Hi friends, ரயில்வே துறை RBF எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டாபிக் நம்பர் 2 டைம் அண்ட் ஒர்க் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ பி மற்றும் சி சரிங்களா என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24 6 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் டாபிக்கு. இது சிம்பிளான கொஸ்டின் தான், ஒரு பேசிக் கேட்டகரி சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏ வந்து எத்தனை நாள் எடுத்துக்குது, 24 ஹவர்ஸ், சாரி 24 டேஸ். ஓகேங்களா. அதே போல் பி வந்து எத்தனை நாள் எடுத்துக்குது, 6 டேஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சி வந்து 12 டேஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 24 6 12 சொல்லிட்டு ஏபிசி சொல்லிட்டு ஏவோட ஒரு நாள் வேலை நமக்கு தெரியும். இப்போ ஏ வந்து அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 24 நாள் எடுத்துக்குது. ஓகேங்களா. அப்போ அதோட ஒரு நாள் வேலை நம்ம எப்படி சொல்லுவோம், 1/24 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு நாள் வேலை புரிஞ்சுங்களா. அதாவது ஏ வந்து ஒரு வேலையை வந்து 24 நாள் எடுத்துக்குது. அப்போ அதோட ஒரு நாள் வேலை 1/24. அதே போல் பி வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 6 நாள் எடுத்துக்குது. அப்போ அதோட ஒரு நாள் வேலை நம்ம என்ன சொல்லுவோம், 1/6ன்னு சொல்லுவோம். அதே போல் சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்குது. அப்போ அதோட ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/12 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுதான் வந்து அது ஒரு நாள் வேலை, இது அவரது மொத்தமாக செஞ்ச வேலை சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதே ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் ஏபிசி எல்லாமே சேர்ந்து செஞ்சால் வந்து எத்தனை நாளில் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிக்கிற அந்த ஒரு நாள் வேலையை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது எப்படின்னா 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C அவங்களோட ஒரு நாள் வேலை சரிங்களா. அதான் ஒரு நாள் வேலை நம்ம என்ன சொல்லுவோம், 1/A 1/24 ப்ளஸ் அப்புறம் 1/B வந்து பார்த்தீங்கன்னா 1/6 ப்ளஸ் அப்புறம் 1/C வந்து பார்த்தீங்கன்னா 1/12 சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1/A அதே போல் 1/B அந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கிட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. எல்சிஎம் பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் 6 12 24 இருக்குது. அப்போ 24 நம்ம வந்து காமனாக எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம் சரிங்களா. 24ங்க டிவைடட் பை 24ன்னு போட்டுக்குங்க. அப்போது இங்கே இருக்கிற ஒன்று அப்படியே வந்துடும் சரிங்களா. இந்த ஒன்று அப்படியே வந்துடும். அப்போது 6 வந்து நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்குனா தான் நம்மளுக்கு 24 கிடைக்கும். அப்போது இந்த ஒன்றை 4ஆல் பெருக்கணும், ஒரு நாள் 4 சரிங்களா. இங்கே 12 இருக்குது, 12 2ஆல் பெருக்குனா நமக்கு வந்து 24 கிடைக்குமா. இங்கே 1 இருக்குது, ஸோ 2ஆல் பெருக்குனா 2 வந்துடும், ஓ 2 2. இப்போ இதோட எல்சிஎம் நம்மளுக்கு 24 நமக்கு தெரியும். மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணணும். 4 1 5 5 2 7 7/24 வருது. இது இந்த ஃபார்மேட் வருது சரிங்களா. 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C அதாவது ஒரு நாள் வேலை அந்த கணக்கில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து இப்படி தேவை, A ப்ளஸ் B ப்ளஸ் C இதுதான் நமக்கு தேவை சரிங்களா. அப்போனா இதோட தலைகீழ் அப்படியே இதோட தலைகீழ் A ப்ளஸ் B ப்ளஸ் C இது இவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சால் அதை எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்படியே இது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே தலைகீழாக போட்டுருங்க சரிங்களா. 24/7 அப்போ 24/7 டேஸ் தான் ஆகும் சரிங்களா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 24/7 எங்கே இருக்குது பாருங்கள், ஏபிசி சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. சி 24/7 டேஸ். சப்போஸ் இதையே பார்த்தீங்கன்னா இப்படியும் கொடுத்துக்கலாம், அதாவது கலப்பு பின்ன வடிவத்திலையும் கொடுக்கலாம். இப்போ 24/7 நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 33/21 இல்லையா. அப்போ 3.25 நாள் அப்படின்னு கணக்கு வரும். இப்படியுமே ஆன்சரில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கரெக்டாக போடணும். இப்போ இப்படி கொடுத்துருப்பாங்க 3/37 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலப்பு பின்னமாகவும் கொடுத்துருக்கலாம், அல்லது நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்படியுமே கொடுத்துருக்கலாம் எத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா. இப்போ 3/21 21 ஒரு 3 போட்டுனா 24. அப்போ நம்மளுக்கு இது கிடைச்சிருங்களா.
இப்படியுமே கொடுக்கலாம். ஆன்சர் வந்து ஒன்று இப்படி கொடுக்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தா இப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சில கொஸ்டினில் பார்த்தா இப்படி கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 24/7 டேஸ், 24/7 நாட்கள். ஓகேங்களா? இது டைம் ஒன் ஒர்க்கில் ஒரு சிம்பிளான கேட்டகரி தான் இந்த சம் வந்து. சரிங்களா? நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பார். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது செகண்ட் கேட்டகரி சம். சரிங்களா? கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையுமே இருக்குது, இங்கிலீஷில் நீங்களும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 12 men complete the 2400 square meter ploughing work in 10 days. How many men are required to complete 3600 square meter ploughing work in 18 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்க டேட்டாவை எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் 2400 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? அதுக்கு மென்னு வந்து எவ்வளோ தேவைப்படுறாங்க? அது வந்து M1 எடுத்துக்கோங்க. மென். சரிங்களா? M1 ஈக்குவல் டு எத்தனை மென்ஸ் தேவைப்படுறாங்க? 12 வேலையாட்கள், 12 மென்ஸ். ஓகேங்களா? 12 மென்ஸ்ன்னு போட்டுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய அந்த ஒர்க்கு. ஓகேங்களா? W1 இது என்ன ஒர்க்குனா எவ்வளோ ஸ்கொயர் மீட்ரு? 2400 ஸ்கொயர் மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்கொயர் மீட்டர்னா இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2400 மீட்டர் ஸ்கொயர் இப்படியுமே போடலாம். இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படியுமே போடலாம். இது ஒர்க்கு W1 போட்டிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை நாளில் வந்து செஞ்சு முடியிருக்காங்க? இந்த 2400 ஸ்கொயர் மீட்டரை 12 பேர் 10 நாளில் செஞ்சு முடிகிறாங்க. அப்போ டேஸ் கவுண்டு டின்னு எடுத்துங்க, D1 அப்படின்னு எடுத்துங்க. 10 டேஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் கொடுத்துருக்க டேட்டாவை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் மீட்டர் ஒர்க்கு. இது வந்து ஒர்க்கு W1. இது வந்து மென்ஸு M1. இது வந்து டேஸு D1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது ஒரு கேட்டகரி ஆச்சுங்களா? இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்தது செகண்ட் கேட்டகரி. இதே போல் நம்ம எழுதணும். இப்போது 3600 சதுர மீட்டர். சரிங்களா? அதுக்கு வந்து எத்தனை ஆட்கள் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எத்தனை ஆட்கள்னு தெரியாது. அப்போ M2 ஈக்குவல் டு கொஷின் மார்க்னு போடுங்க. இதுக்கு எத்தனை ஆட்கள்னு தெரியாது, அப்படியே மென்ஸ்னு வச்சுக்கோங்களா? சரிங்களா? நம்பர் ஆஃப் மென்ஸ் தெரியாது. அதோட ஒர்க்கு எவ்வளோனா, அதாவது W2 எவ்வளோனா 3600 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 3600 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அதே போல் எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 18 நாட்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 18 நாட்கள், 18 டேஸ். சரிங்களா? இப்போது இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா இதுக்கான ஃபார்முலா, டைம் அண்ட் ஒர்க் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க M1 இன்ட்டு W1, சாரி D1. சரிங்களா? இது D1 டிவைடட் பை W1. சரிங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் M2 D2 ஈக்குவல் டு W2. சரிங்களா? நமக்கு வந்து இதில் M2 தெரியாது, M2. மற்றபடி மற்ற எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். M2 மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். M2 ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாமே அந்த சைடு போயிடும். W வந்து அந்த சைடு போயிடும். இந்த D வந்து W அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அதாவது M1 இன்ட்டு D1, இந்த W2 மேலே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த D2 வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் போயிடும். W1 இன்ட்டு D2 அப்படி வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அடுத்த பேஜில் இந்த சம்மு நான் போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். அதாவது இந்த பேஜில் இடம் இல்லை. இந்த ஃபார்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த பேஜில் அப்படியே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். M2 ஈக்குவல் டு M1ஓட வேல்யூ என்னது? M1 வந்து பார்த்தீங்கன்னா 12 மென்ஸ். சரிங்களா? அப்படியே 12 போட்டுக்கலாம்.
அப்புறம் D1ஓட வேல்யூ என்னது, D1 வந்து 10 டேஸு, அதுக்கப்புறம் 10 வரும். அப்புறம் ஒர்க் 2 சரிங்களா, W2ஓட வேல்யூ பாருங்கள், W2 வந்து பார்த்தீங்கன்னா 3600 சரிங்களா, 3600 டிவைடட் பை ஒர்க் 1 எவ்வளோ, W1 2400 சரிங்களா, 2400. அதுக்கப்புறம் D2 அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா D2 18 நாள் சரிங்களா, 18 டேஸ். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே 12ஆல் அடிக்கலாம். ஒரு 12 12 கீர் 12 வந்து 24 சரிங்களா. அப்போது 24னா இங்கே 200 வரும் சரிங்களா. 2 சைடு இருக்குது, இந்த 2 சைடு அப்படியே வந்துருங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒரு 10 10 20 10 200 சரிங்களா. இதையும் அடிச்சிடலாம். அப்போ 12 கேன்சல் ஆயிடுச்சு, 10 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஒரு 18 18 ஈர் 18 36 சரிங்களா. அந்த 2 சைடு இருக்குது, 2 சைடு அப்படியே வந்துருங்களா. இப்போது இந்த 20ஐயும் இந்த 200 அடிக்கலாம். ஒரு 20 20 இது 10 20 200 சரிங்களா. அப்போது M2ஓட வேல்யூ என்னது, 10 10 மென்ஸ் சரிங்களா. M2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 மென்ஸ், அதாவது 10 வேலையாட்கள் வந்து தேவைப்படுவாங்க. இதுதான் வந்து ஆன்சரு. இப்போது கொடுத்துருக்கிற அந்த கொஷினில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 10 வேலையாட்கள் இருக்கான்னு பாருங்கள். ஏலே இருக்குது சரிங்களா. அங்கே பாருங்கள், ஏலே இருக்குது 10 மென் சரிங்களா. ஏ 10 ஆட்கள் வந்து தேவைப்படுகிறார்கள். இதுக்கு வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரிங்களா. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் இது வந்து ஒரு செகண்ட் கேட்டகரி சரிங்களா. முன்னாடி பார்த்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி, இது வந்து பேசிக் கேட்டகரி, ஃபஸ்ட்டு கேட்டகரி சொல்லுவாங்க. இது ஒரு கேட்டகரி செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த M1 இன்ட்டு D1 இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. M1 இன்ட்டு D1 டிவைடட் பை ஒர்க் 1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 டிவைடட் பை ஒர்க் 2 சரிங்களா. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்டகரி சம் கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எந்தெந்த டேட்டா கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். கொடுக்காத டேட்டா வந்து கரெக்டாக கொஷின் மார்க் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. கொஷின் மார்க் கரெக்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொஷின் நம்பர் 2. அதுக்கான ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் ஏ 10 ஆட்கள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். அதாவது 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சரிங்களா சேர்ந்து ஒரு வேலையினை 14 நாட்களில் முடிப்பர். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிப்பர் எனில், அதேபோல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது ஒரு சிம்பிளான கணக்கு தான், ஆனால் கொடுத்துருக்கிற கண்டிஷனை நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணோம்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2 men 7 boys சரிங்களா. அதாவது இந்த மென்னுக்கு பதிலாக நான் எம்னு போட்டுட்டேன். 2 men ப்ளஸ் 7 boys, பாய்ஸ்க்கு பதிலாக பீன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து 14 டேஸில் வந்து செய்கிறாங்க சரிங்களா. ஒரு வேலையினை 14 நாட்கள், அதாவது டேஸ் வந்து நான் டீன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. ஒரு ஒர்க்கு தான் செஞ்சுருக்காங்க, ஒரு வேலை, அப்போ 1 W ஓகேங்களா, அப்படி போட்டுக்கிறேன். இது கண்டிஷன் 1 ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், 3 ஆண்கள் 8 சிறுவர்கள், அதாவது 3 men ப்ளஸ் 8 பாய்ஸ். இவங்க வந்து பாருங்கள், இவங்க அதே வேலை சரிங்களா, அதே வேலையை ஒன் டைம் செஞ்சாங்கல்ல கண்டிஷன் 1ல், அதே வேலை தான் இவங்களும் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு பாருங்கள், 11 நாட்கள் 11 நாட்கள் 11D சரிங்களா. இது கண்டிஷன் 2 புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், மூணாவது கண்டிஷனு, இவங்க செஞ்ச அதே வேலை அந்த வேலை மாதிரி 3 மடங்கு சரிங்களா. இவங்க ஒரு வேலை தான் செஞ்சாங்க, அப்போ 1 × 3னா 3 தான் வரும் சரிங்களா. அப்போது 3 மடங்கு 3W சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு ஒர்க் தான் செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 3W தான் வரும். இவங்க வந்து
எத்தனை ஆண்கள்? 8 ஆண்கள், அதாவது 8 மென்ஸு ப்ளஸ் 6 சிறுவர்கள், 6 பாய்ஸு. ஓகேங்களா? எத்தனை நாட்களில் செஞ்சு முடிச்சாங்க? அதுதான் இங்கே கேள்வியே. சரிங்களா? எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? நமக்கு எத்தனை நாள்னு தெரியாது. சரிங்களா? கொஸ்டின் மார்க் டீன் போட்டேன். இப்போ இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 3 கண்டிஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எத்தனை நாட்களில் வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க இந்த கடைசியாக 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் பாருங்க. இப்போ நம்ம செகண்டாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல, அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, சரிங்களா, அதாவது என்ன பண்ணோம்னா, அதாவது 2 குரூப் ஆஃப் கேட்டகரி, ரெண்டு குரூப் ஆஃப் ஒர்க் செஞ்சுருப்பாங்க. அதாவது M1 இன்ட்டு D1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 டிவைடட் பை W2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பாய்ஸு ஒரு மென்னு அவங்களுக்கான வேலை என்ன, இவங்க வந்து சேர்ந்தாலும் இருக்காங்க. அதாவது ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 மென்னு 7 பாய், 3 மென்னு 8 பாய் அப்படின்னு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாய் வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, ஒரு மென்னு வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். கண்டிஷன் 1 கண்டிஷன் 2. ஓகேங்களா? கண்டிஷன் 1 ஈக்குவல் டு கண்டிஷன் 2, இந்த 2 ஃபார்முலா. இப்போ இங்கே M1 அப்படின்னா என்னன்னா, இது ஃபுல்லாகவே சேர்ந்தது தான் M1. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது மென்ஸ் பவர். சரிங்களா? M1 அது ஃபுல்லாகவே சேர்ந்தது தான் M1 அப்படின்னு சொல்லுவோம். 2 மென்னு 7 பாய் சேர்ந்தது தான் இந்த M1. அப்போ D1 வந்து டே, 14 டேஸ் ஒர்க்கு வந்து இந்த ஒரு ஒர்க்கு. இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் கண்டிஷன் 1 கண்டிஷன் 2க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலாவை நான் இந்த பேஜில் எடுத்து எழுதிட்டேன், இந்த ஃபார்முலாவை. இப்போ நம்ம கண்டிஷன் 1 என்னது, 2 மென்ஸ் ப்ளஸ் 7 பாய்ஸ், அதுதான் வந்து M1. இந்த M1 பார்த்தீங்களா, இந்த M1க்கு பதிலாக அந்த ஹோல் திங்ஸுங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? 2 மென்ஸு ப்ளஸ் 7 பாய்ஸ், இந்த ஹோல் திங்ஸ் தான் இந்த M1. புரிஞ்சுங்களா? இன்ட்டு D1 வேல்யூ என்னது, D1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 டேஸ். ஓகேங்களா? இந்த 14 வந்துடும். டிவைடட் பை W1 என்னது, கண்டிஷன் 1னா ஒர்க்கு, ஒரு ஒர்க் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு ஒன்றுன்னு கீழே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் M2 வந்து என்னது, கண்டிஷன் 2 பார்க்கணும். கண்டிஷன் 2ல் இது ஃபுல்லாகவே சேர்ந்தது தான் M2. சரிங்களா? அப்போது 3 மென்னு 8 பாய்ஸ், சரிங்களா, ப்ளஸ் 8 பாய்ஸ் இன்ட்டு D2, அதாவது டே, அந்த கண்டிஷன் 2க்கான டே எவ்வளோ, 11 டே இன்ட்டு 11 டிவைடட் பை ஒர்க் 2 எவ்வளோ, அதே ஒர்க் தான், சேம் ஒர்க் தான் 1. புரிஞ்சுங்களா? இப்போது இங்கே 1 இருக்குது, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சாதாரணமாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் இந்த 14ஐயும் இந்த 11ஐயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த 14 ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. 2 இன்ட்டு 14 28. சரிங்களா? 28 மென்னு வரும். அதே போல் 7 இன்ட்டு 14 98 பாய்ஸ் வரும். புரிஞ்சுங்களா? இந்த 1 இருக்கிறதால நம்ம அப்படியே எழுதுறதால விட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், 11 இன்ட்டு 3 எவ்வளோ, 33 மென்ஸு, அதாவது M வரும். அப்புறம் 8 இருக்குது, 8ஐயும் 11ஐயும் இருக்கணும்னா 88 பாய்ஸ் வரும். சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்கள், இதை நம்ம வந்து பாய்ஸையும் நம்ம கழிச்சிடணும், மென்ஸையும் கழிச்சிடணும். இப்போது பாய்ஸ் வந்து இங்கே பெரிய நம்பராக இருக்குது. அப்போது இந்த பாய்ஸ் வந்து இந்த சைடு, இந்த நம்பர்ஸ் இந்த சைடு வந்துடும். இந்த 28 மென் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடும். ஓகேங்களா? அப்போது 98 பாய்ஸில் 88 பாய்ஸ் போயிடுச்சுன்னா 10 பாய்ஸ் வருங்களா? 98ல் 88 போச்சுன்னா 10 பாய்ஸ், 10 வரும். ஸோ 10 பாய்ஸு. 33ல் 28 போச்சுன்னா 5. ஓகேங்களா? 5 மென் வரும். இப்போ நம்ம இதையுமே சுருக்கலாம். அதாவது 1 5 5 2 5 10. ஓகேங்களா? அப்போது 2B இருக்கும். 2 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 மென் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான
இதோட மெயின் நோக்கமே இதுதான். இந்த ஃபார்முலாவோட மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது என்னன்னா ஒரு மென் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாய்ஸ் சமம். அதாவது ஒரு ஆள் செய்கிற அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாய்ஸ் செய்கிற அந்த ஒர்க்குக்கு சமம். அதே போல் 2 பாய்ஸ் சேர்ந்து செய்கிற ஒரு வேலை வந்து ஒரு ஆள் செய்கிற வேலைக்கு சமம். புரிஞ்சுங்களா? அதுதான் இந்த ஈக்குவேஷனோட அர்த்தம். இதுதான் நமக்கு மெயினாக வேணுமே. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கண்டிஷன் இப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷன் 3க்கு தான் இந்த டேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டிஷன்ஸ் 3 கூட கண்டிஷன்ஸ் 1 இல்லைனா கண்டிஷன் 2 எதனா ஒரு கண்டிஷன் எடுக்கணும். கண்டிஷன் 3 கம்பல்சரி எடுத்தாகணும். இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், இங்கே கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 போட்டோம் இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஒன்று கண்டிஷன் 1 இல்லை கண்டிஷன் 3 போட போகிறோம். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் 2 இல்லைனா கண்டிஷன் 3 போட போகிறோம். புரிஞ்சுங்களா? கண்டிஷன் 3 வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? கம்பல்சரி இது எடுத்துக்கணும். அது கூட 1யோ 2யோ நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று இதை எடுத்துக்கலாம், இல்லைனா இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்று கூட 3 வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை 2 கூட 3 கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே எடுத்துக்கலாம். 1 கூட 3 கம்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனு இங்கே 2 மென்ஸு 7 பாய்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2b = m. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மென் பவரை வந்து ஒன்று ஃபுல்லாக பாய்ஸாக மாற்ற போகிறோம், இல்லை ஃபுல்லாக மென்ஸாக மாற்ற போகிறோம். எம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பிக்கு பதிலாக எம்மாக மாற்ற போகிறோம், இல்லை எம்முக்கு பதிலாக பியாக மாற்ற போகிறோம். இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், அதாவது எழுதி காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ கண்டிஷன் 1 எடுத்துக்கிறேன். கண்டிஷன் 1 பாருங்கள், 2m ப்ளஸ் 7 பாய்ஸ். சரிங்களா? 2m 7 பாய்ஸ். அதாவது எத்தனை நாள் ஒர்க் செஞ்சுருக்காங்க? 14 டேஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கேயே இருக்குது இல்லை, இங்கேயே இருக்குது. சரிங்களா? 14 டேஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு ஒர்க் தான் செஞ்சுருக்காங்க. இதுதான் கண்டிஷன் 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள், 2 பாய்ஸ் சேர்ந்தது தான் ஒரு எம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எம்முக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதாவது 2 × 2b. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 7b அங்கே இருக்குது. அதே போல் 14 டேஸ் ஒரு ஒர்க்கு. புரிஞ்சுங்களா? இப்போ 2 × 2 4, 4b ப்ளஸ் 7b 14 டேஸ் 1 ஒர்க்கு. புரிஞ்சுங்களா? இப்போ 4யும் 7யும் நம்ம கூட்டினோம்னா 11 வரும். ஸோ 11 பாய்ஸ் 14 டேஸ் ஒரு ஒர்க்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுங்களா? கண்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா மென்ஸும் பாய்ஸும் சேர்ந்து 14 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதையே மொத்தமும் பாய்ஸா, சரிங்களா, பாய்ஸ் மட்டுமே அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள், அதே எத்தனை பாய்ஸ் செய்ய முடியும்? சரிங்களா? இந்த மென்ஸு இல்லாமல் பாய்ஸ் மட்டுமே செஞ்சால் எத்தனை பாய்ஸ் செய்ய முடியும்? அப்போ 11 பாய்ஸ் சேர்ந்து இந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிக்கலாம். 14 நாளில் வந்து அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 4ன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுங்களா? 4ன்னு எடுத்துக்கிறேன் இந்த இந்த கண்டுபிடிச்சதை. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன், இங்கே இந்த 1 = 3 சொன்னல. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், 3வது கண்டிஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3வது கண்டிஷன் என்ன, 8 மென்ஸு ப்ளஸ் 6 பாய்ஸு. சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது 3வது கண்டிஷன் 8 மென்ஸு ப்ளஸ் 6 பாய்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஒர்க்குன்னு தெரியல. அப்போது தெரியாததுக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், எக்ஸ் டேஸ். சரிங்களா? எத்தனை நாள்னு தெரியல, XDன்னு போட்டுக்கிறேன். எத்தனை ஒர்க்கு, 3 மடங்கு 3 ஒர்க்கு. நல்லா புரிஞ்சுங்க, 3 மடங்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? 3 ஒர்க்கு 3Wன்னு போட்டுக்கிறேன். இப்போது இங்கேயுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மென்ஸுக்கு பதிலாக இதோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். m = 2b இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்ளை பண்ணுறேன். 8 × 2 எவ்வளோ, 16. சரிங்களா? 16 ப்ளஸ் 6b. இங்கேயும் b வரும், 16b வரும், 6b இருக்குது. XD நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு தெரியாது, 3 ஒர்க்கு. புரிஞ்சுங்களா? இப்போ 16யும் 6யும் ஆட் பண்ணால் 22b வருங்களா? 22b எக்ஸ் டேஸ் 3 ஒர்க்கு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 5வதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 கண்டிஷன் புதுசா கிடைச்சிச்சு. ஒண்ணு 4வது கண்டிஷனு, இன்னொன்னு 5வது குரூப் ஆஃப் கண்டிஷனு. இப்போ நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது 4வது கண்டிஷன் ஈக்குவல் டு 5வது கண்டிஷன் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அகைன் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சரிங்களா? இதே ஃபார்முலா நான் என்ன பண்ணியிருக்கேன்? 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? M4 D4 W4 ஈக்குவல் டு M5 D5 W5 சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு M4 ஃபோர்த்து கண்டிஷன் என்ன இருக்குது? M4 இந்த பாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாய்ஸ் தான். ஸோ இங்கே வந்து 11 வரும். M4க்கு பதிலாக 11 போட்டுக்கணும். அவங்க வந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 14 நாள். இந்த D4க்கு பதிலாக 14. அடுத்தது W4 அவங்க செஞ்ச ஒர்க் என்ன? அவங்க செஞ்சது ஒரு நாள் ஒர்க் தான். அப்போ ஒன்றும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் M5க்கு வாங்க. M5 என்ன இருக்குது? 22 பைட். சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 22ன்னு போட்டுக்கணும் M5க்கு பதிலாக. அப்போ D5 என்னது? D5னா அவங்க செஞ்ச ஒர்க்கு. இவங்க செஞ்ச ஒர்க் நம்மளுக்கு XD. சரிங்களா? X தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, Xன்னு போட்டுக்குங்க. அப்போ W5 அவங்க செஞ்ச ஒர்க் எவ்வளோ? அவங்க 3 மடங்கு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதாவது 3. சரிங்களா? இங்கே வந்து 3ன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் எடுத்துன்னு வந்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மீதி எல்லாமே ஒரு சைடு எடுத்துன்னு போயிடணும். அப்போது 11 இன்ட்டு 14 இன்ட்டு 3 டிவைடட் பை இந்த 3 இங்கே மேலே போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 வந்து டிவைடில் போயிடும். 22 இந்த 1 வந்து போட்டாலும் போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் சுருக்குங்க. இப்போது இந்த 11 ஒரு 11 ஈர் 11 24. சரிங்களா? அப்போ ஒரு 2 2 7 2 14. ஓகேங்களா? ரிமைனிங் திங்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? ரிமைனிங் நம்பர்ஸு மேலே வந்து 7 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. டிவைடில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ 7 3 21. அப்போ எக்ஸுக்கு என்ன ஆன்சரு? எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 21. 21 அங்கே கொஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஸோ 21 டேஸ் தான் கரெக்டான ஆன்சர். 21 நாட்கள். அதாவது 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 21 நாட்கள். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து சிம்பிளான கொஷின் தான். நான் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லிக்கிறேன், அதனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? கரெக்டாக கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டாக எடுத்து எழுதுங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கேன். M1 இன்ட்டு D1 2 குரூப் ஆஃப் கேட்டகரி. M1 இன்ட்டு D1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 W2. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிப்பீட்டாக நம்ம அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனால் கண்டிஷன்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 21 நாட்கள் 21 டேஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 4 பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது ஏ ஒரு வேலை வந்து தனியாக செஞ்சாங்கன்னா 10 நாளில் முடிச்சிருவாங்க. பி வந்து அதே ஒரு வேலையை தனியாக செஞ்சாங்கன்னா 15 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ இதில் யார் வந்து வேகமாக முடிப்பாங்க? ஏ தான் வேகமாக முடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவர் தான் வந்து ஃபாஸ்ட்டு. அப்போது பி வந்து ஏவை விட ஒரு ஸ்லோ. சரிங்களா? இதை ஒரு கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இருவரும் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை முடிக்கிறாங்க. 1500 ரூபாய் தராங்க அந்த வேலையை முடிச்சதுக்கு. சரிங்களா? 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. முதலாளி வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களா? அது என்ன பண்ணணும்? ஏவும் பியும் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணிக்கணும். அப்போ யாருக்கு அதிகமாக போகும்? ஏ தான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக ஏக்கு தான் வந்து ஷேர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பிக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும்.
அதான் ஏஹெச்ஏஎல்னு போட்டிருக்கேன். இந்த ஆப்ஷனுமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு அதாவது ஏ பின்னு பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஷனுமே ஃபஸ்ட்டு தான் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும், செகண்டாக இருக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இதிலே தெரியும் ஏக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் இந்த 1500ல் ஏவோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், பியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த நம்ம நம்ம வந்து கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஈஸியாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை சால்வ் பண்ணலாம் வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஏவோட அந்த ஒர்க்கை அந்த கண்டிஷன் எழுத போகிறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 டேஸ் எடுத்துக்குது. சரிங்களா? அதுவே பி வந்து பாருங்கள் அதே ஒரு ஒர்க்கை அதாவது தனியாக செய்கிறதுக்கு. சரிங்களா? ஏ தனியாக செஞ்சால் ஒரு ஒர்க்கை 10 நாள், பி தனியாக செஞ்சால் ஒரு ஒர்க்கை வந்து 15 நாள் எடுத்துக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒர்க் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இது ஏன் அப்படின்னா யார் வந்து அதிகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா அப்படின்றத கண்டுபிடிக்குது. சரிங்களா? ஒர்க் ரேஷியோ ஒன்றும் இல்லை. ஒர்க் ரேஷியோ என்னன்னா இவங்க கொடுத்துக்கிறத அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அதாவது 10:15. சரிங்களா? 10 டேஸு 15 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி எழுதிட்டேன். இதுதான் ஒர்க் ரேஷியோ. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து சுருக்கலாம். அதாவது 5ஆல் வந்து சுருக்கலாம். சரிங்களா? இதை நம்ம 5ஆல் அடித்தோம்னா 2 வருங்களா, இதை வந்து நம்ம 5ஆல் அடித்தா 3 வரும். அப்போ 2:3 மாறுமா? இப்போ இந்த 2:3ல் எது வந்து ஏ எது வந்து பின்னு சொல்லுவாங்க, ஏ தான் வந்து வேகமாக முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது பியை விட கண்டிப்பாக ஏவோட மடங்கு தான் அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பியை விட ஏவோட மடங்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ 3 தான் என்னது ஏ, அப்போ 2 வந்து பி. அதாவது கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட் அந்த 1500 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1500ல் 3 மடங்கு யாருக்கு போகும்னா 3 மடங்கு ஏக்கு தான் போகும். ஏன்னா ஏ தான் வேகமாக செய்கிறார் இல்லையா வேலை. அப்போது இந்த 1500ல் 3 மடங்கு ஏக்கு போகும், அந்த 1500ல் 2 மடங்கு வந்து பிக்கு போகும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். இந்த ஒர்க் ரேஷியோட மெயின் பர்பஸே இதுதான். சரிங்களா? யாருக்கு எவ்வளோ மடங்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் அந்த ஒர்க் ரேஷியோ ஃபஸ்ட்டு போடணும். இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது ஏவோட பங்கு அதாவது ஏவோட ஷேர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. சரிங்களா? அதாவது 3 ஷேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் பியோட ஷேர் எவ்வளோ, 2 மடங்கு. சரிங்களா? 2 ஷேர்ஸ். இப்போ மொத்தமாக எத்தனை ஷேர் இருக்குது, 5 ஷேர். ஓகேங்களா? 5, அது வந்து 5 பங்காக பிரிக்கணும், அவ்வளோதான். அதாவது கொடுத்துருக்கு அந்த 1500 பார்த்தீங்களா, இதை 5 பங்காக பிரிக்கணும்னு அர்த்தம். அதான் 5 ஷேர். ஏவோட ஷேர் 3, பியோட ஷேர் 2, அப்போ மொத்தம் 5 வருது. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 5 பாகமாக பிரிக்கணும். 5 ஷேர் ஈக்குவல் டு 1500. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, 1500 இந்த 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 5 15 அடித்தா நமக்கு 3 கிடைக்குமா, அப்போது 300. ஒரு ஷேருக்கான அமௌண்ட் எவ்வளோ, 300. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏவோட ஷேரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட ஷேர் எத்தனைன்னா 3 மடங்கு. அப்போ ஒரு ஷேர் எவ்வளோ, 300. 300 இன்ட்டு 3 3 இன்ட்டு 300 எவ்வளோ வருது, 900. சரிங்களா? அதுக்கப்புறம் பியோட ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். பியோட ஷேர் பாருங்கள் எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 300, 2 இன்ட்டு 300 600. சரிங்களா? இப்போது இந்த ஷேர்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 ஷேர் வந்துச்சா, அதே போல் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 1500 வந்துச்சுங்களா. அப்போது நம்ம கொடுத்துருக்குற அந்த 1500 அமௌண்ட்டும் இங்கே நம்மளுக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? கொஷின் பாருங்கள், இந்த 1500க்கு நம்ம கரெக்டாக என்ன பண்ணிட்டோம், ஷேர் வந்து பிரிச்சுட்டோம். இப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ, 900, பியோட ஷேரு 600. அப்போது ஆன்சர் என்னது, 900 மற்றும் 600. சரிங்களா? 600 இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஏ, இது வந்து பி. இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி, இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கணும். சரிங்களா? கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேகமாக சால்வ் பண்ணலாம். நான் வந்து சொல்லும் போது பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம். குயிக்காக வந்து ஒரு சில டைமுக்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். கொடுத்துருக்கிற கான்செப்டை அழகாக ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஷின் 4ஓட ஆன்சர் என்ன? பி 900 மற்றும் 600 ருபீஸ் 900 அண்டு ருபீஸ் 600. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்ட் ஒன்னோட கொஷின்ஸ்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துன்னு வந்தோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான கொஷின் ஆன்சரை வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.